ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த லாங் வீடியோவில் நாங்கள் போன தேக்கடி ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி என்னோடய சிஸ்டர் இன் லா ஃபேமிலி தான் தேக்கடி ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 2 பேர் 2 days பிஃபோர் தான் கன்ஃபார்ம் ஆனோம் நாங்களும் தேக்கடி ட்ரிப் போகிறதுக்கு. சாட்டர்டே மார்னிங் 5 or 5:30க்கெலாம் கிளம்பிட்டோம். காரில் தான் நாங்கள் போனோம். ஹில்ஸ் ஏறி ஒரு 15 minutes தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம தேக்கடி ரீச் ஆகிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு 1:30க்கு ரீச் ஆனோம். ஸோ லஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டாச்சு. அண்ணனும் இவங்களும் மட்டும் கேரளா ஃபுட் ட்ரை பண்ணாங்க. நாங்கள் இந்த மீன் பொளிச்சது இருக்கு இல்லையா, அது மட்டும் ட்ரை பண்ணோம். மற்றது எல்லாமே தமிழ்நாடு ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு இந்த ஆஃப் டே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்பாட்டாவது பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் இந்த பாண்டிக்குழி வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலி நாங்கள் போகும்போது இங்கே சரியான மழைங்க. அங்கே வியூ ஆக்சுவலி சூப்பராக இருக்குமா. நாங்கள் போகிறப்ப ரொம்ப மழையாக இருந்ததுனால நாங்கள் அந்த வியூவை பார்க்க முடியல. ஜஸ்ட் அங்கே ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் உடனே ரிட்டர்ன் ஆகிட்டோம். அக்கா ஃபேமிலி 1 month பிஃபோராகவே ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க. அது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது, ஆரண்ய நிவாசன்னு சொல்லிட்டு. 5:30க்கு அப்புறம் ஹோட்டல்லேருந்து வெளியில் வரக்கூடாது. ஸோ அவங்கள அதுக்குள்ளே நாங்கள் ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக 5:30க்குள்ளே அவங்கள போய் ட்ரா பண்ணிட்டோம். அவங்கள ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இல்லாமல் வெளியில் ஹோட்டல்ஸில் எங்கேயாவது நாங்கள் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நிறைய ஹோட்டல் ஆன்லைனில் பார்த்தோம். ஆனாலும் ஒரு நல்ல வியூவோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன ஹோட்டல் தான் இந்த மவுண்டைன் பேலஸு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் செக்இன் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் 6 o'clock கலரி அண்ட் கதகளி ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலில் சொன்னாங்க. சரி, ஓகே, அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெடி ஆனோம். ஈவினிங் 6 to 8 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம். ஸோ 6 to 7 கலரியும் 7 to 8 கதகளியும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் தேக்கடி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. பர் பர்சனுக்கு 200 rupees என்ட்ரி டிக்கெட்டுங்க. கொஞ்சம் கூட போரே இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் உள்ள. அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் நாங்கள் வெளியிலே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி நிறைய பிளேஸ் போகணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணபடி கிளம்பிட்டோம். போட்டிங் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோங்க. போனால் அங்கே 11 o'clock அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ அது வரையும் எங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி நாங்கள் ஏதாவது அனிமல்ஸ் இருக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், இந்த வீடியோவில் கூட ஒரு டீர் ஒன்று பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 11 o'clock நாங்கள் போட்டிங் போனோம். போட்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நடுவு லேக்கில் 2 சைடும் நல்ல ஃபாரஸ்ட்டில் எந்த அனிமல்ஸ் எப்போ வரும்னு பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மார்னிங் 7 o'clock போனவங்கலாம் டைகர் பார்த்துருக்காங்க. பட் நாங்கள் பார்க்கவே இல்லை டைகரை. கொஞ்சம் அனிமல்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களோட ஹோட்டலுக்கு சிஸ்டர் இன் லா ஃபேமிலியை கூட்டிகிட்டு காமிச்சிட்டு அங்கே எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் ஒரு சத்திரம் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதில் ஜீப்பில் தான் போனோம். ஸோ ஜீப் ரைடுக்கு ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் போனோங்க. மரண பீதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே தான் நாங்கள் அதை பார்த்தோம். அவ்வளோ பயத்தோடு நாங்கள் ரைட் பண்ணோம். ரோடு ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சுங்க. ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. பட் அதை நான் ரீச் ஆனதும் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இன்னொரு பிளேஸுக்கும் அந்த ஜீப் ரைடர் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. பட் சிஸ்டர் இன் லா ஃபேமிலி வேணாம், எங்களுக்கு பயமாக இருக்குது, கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு மட்டும் நாங்கள் ரிட்டன் வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். சிஸ்டர் இன் லா ஃபேமிலி நாங்கள் வரல எலிஃபெண்ட் ரைடுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் எலிஃபெண்ட் ரைடுக்காக போயிருந்தோம். ஸோ நம்மளே ஒரு எலிஃபெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் எதில் ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் சூஸ் பண்ண எலிஃபெண்ட்டு தான் இதுக்கு பேர் மீனாட்சிங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எலிஃபெண்ட் மேலே ரைட் பண்ணுறது. ஸோ அந்த எலிஃபெண்ட் ரைட் மட்டும் இல்லாமல் எலிஃபெண்ட் ஷவர்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் நம்ம எலிஃபெண்ட்டை நம்ம குளிப்பாட்டிட்டு அதுவும் நம்ம மேலே ஷவர் பண்ணும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதையும் மிஸ் பண்ணாதீங்க தேக்கடி போனீங்கன்னா. எலிஃபெண்ட் ஷவர் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நாங்கள் எங்களோட ஹோட்டல் நியர்பை இருக்கிறதுனால அங்கேயே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சிஸ்டர் இன் லா ஃபேமிலியை பிக்கப் பண்ணுறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போன பிளேஸு தான் ரோஸ் பார்க்குங்க. அங்கே உள்ளே
ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனி என்ட்ரி டிக்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ எந்த கேம் நமக்கு வேணுமோ அதை மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே நாங்கள் ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் சரி ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கீழே ஹில் ஸ்டேஷன் இறங்கினதுக்கப்புறம் தான் லஞ்சு சாப்பிட்டுட்டு நேராக நாங்கள் ஊர் கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதாங்க, எங்களோட தேக்கடி ட்ரிப் முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.